ஸ்டாலின் சாருடைய ஆட்சி எப்படி இருக்கு? நல்லபடியாக நடக்குது சார். அவருக்கு மீட்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் சாதனை நிறையா செய்திருக்காரு. அவர் சாதனை சொன்னோம்னா எங்கேயோ போகலாம். அதை ரோடு கட்டி கொடுத்து லோன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. அவர் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நடக்குது. விஜய் நடிகர் இருக்காரு இல்லைங்களா? வேஸ்ட்டுங்க அவர்லாம். அவர் இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் சேருது. கட்சிக்காக கூட்டம் சேரல, சினிமா நடிகராக பார்க்கறதுக்கு கூட்டம் சேர்றாங்க. அவருடைய கட்சி பேர் தெரியுங்களா? தெரியாது சார். 40 பேர் செத்தாங்கல்ல, அதான் அவர் சாதனை. 40 பேர் செத்தது தான் சாதனை, பெரிய சாதனை. அவங்களுக்காக வேண்டி கூட்டம் சேருது. அந்த கூட்டத்தெல்லாம் ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓட்டு கிடையாது, சினிமா நடிகருக்காக போயிருக்காங்க. நிறைய பேர் அதான் போறாங்க, சினிமா நடிகர்ன்றதால தான் போறாங்க. அவங்களுடைய கட்சி இப்ப வரணும்னு நினைக்கிறீங்களா? வராதுங்க, நினைச்ச கடை வராது. இப்ப ஸ்டாலின் சாரை எதிர்த்து நிக்கிறதுக்கு கட்சின்னு சொல்லிக்கிற மாதிரி என்ன கட்சி இருக்குதுங்க சார்? யாருமே இல்லை. ரெட்டையில இருந்தது, அதுவும் 2ஆ பிரிச்சு போச்சு. ஜெயலலிதா இருக்கும் போது அவங்க வந்தாங்க, இனிமே அவங்க வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஓடிச்சு. இனிமே மு க ஸ்டாலின் தான் முதல் வரும் எல்லாத்துக்குமே.